மே 2, 2016 நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக உதிர்கிறது வே. இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள கற்களையெல்லாம் சிற்பமாக்குவோம் என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற திருக்குறள் ஒவ்வொரு குழந்தைக்கும் முதலில் சொல்லித்தரப்பட வேண்டிய குறளாகும். முயற்சி முழுமையாக இருக்குமேயானால் விதி என்று சொல்லப்படுபவற்றை மாற்றி அமைக்க முடியும். இறைமை உனக்கு அளித்தது இதுதான் என்று மற்றவர்கள் சொன்னாலும் கூட அதை தாண்டி உன்னுடைய முயற்சியின் வீரியத்தால் அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட முடியும் என்பது இந்த திருக்குறளில் சிலம்பிலிருந்து தெரித்து விழுந்த மாணிக்க பரல்களைப் போல நறுக்கு தெரித்து விழும் உண்மை. உண்மையின் இயல்பு அது எப்போதும் எளிமையாக இருப்பதுதானே. ஒருவன் தன் வைராக்கியத்தினால் கடினமாக உழைப்பானேயானால் அவனுடைய முயற்சி நிச்சயம் அவனுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உரு பசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராதியல்வது நாடு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த குறளை சற்று ஆழமாக பார்த்தோமேயானால் எங்கே முயற்சியும் உழைப்பும் இல்லையோ அங்கேதான் பசி ஏற்படுகிறது, உணவு உற்பத்தியும் தடைபடுகிறது. எவன் தன் நெற்றி வியர்வையை நிலத்தில் பாய்ச்சுகிறானோ அங்கே கழனிகள் கனிகளை விளைவித்து தருகின்றன. இஸ்ரேல் நாட்டிலே கற்களை பொழிந்து நீரை கண்டுபிடிக்கிறார்கள். இருக்கின்ற நீரை சிக்கனமாக செலவு செய்ய சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இருக்கின்ற நீர் குறைவாக இருந்தாலும் அதை முறையாக பயன்படுத்தியதால் அந்த பாலைவனத்தையும் அவர்கள் சோலைவனமாக மாற்றி காட்டினார்கள். வேளாண்மை நுட்பங்கள் பலவற்றை உலகம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது. முயற்சியும் உழைப்பும் இருக்கின்ற போது யாரும் பசித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே எல்லோரும் வயிறார உண்கிறார்களோ அங்கே பிணி வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருமே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். எங்கே எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களை வெல்வதற்கு எந்த பகைவனாலும் முடியாது. பகை என்பது வெளியிலே இருந்து வருகின்ற பகையை மட்டுமே குறிப்பது அல்ல, உள்ளுக்குள்ளேயே உள்ள பகையையும் குறிப்பது. காரணம், உள்நாட்டு மக்களுக்குள்ளே இருக்கின்ற குரோத விரோதம்தான் அந்த நாட்டை பலவீனமடைய செய்கிறது. அந்த உள்நாட்டு பகை என்பது வறுமையாலும் பசியாலும் வருவது, விரக்தியால் விளைவது, திருப்தியின்மையால் திரள்வது. பட்டினி கிடப்பவனுக்கு வயிறார உணவு கிடைத்தால் அவன் எதை பற்றியும் கவலைப்படப் போவதில்லை. இதைத்தான் காரல் மார்க்ஸ் சரித்திரம் என்பது வர்க்க போராட்டத்தை சித்தரிப்பதுதான் என்று குறிப்பிடுகின்றார். ஆக செருபகை என்பது ஒரு நாட்டுக்குள்ளேயே ஏற்படலாம். அது ஒரு சாரார் உண்ணாமல் இருப்பதால் உருவாகலாம். இன்னொரு சாராருடைய உழைப்பை சுரண்டுவதால் ஏற்படலாம். எப்படி இருந்தாலும் முயற்சி இல்லாதவர்கள் வளமான நாட்டை ஏற்படுத்த முடியாது. பூமி பந்தில் எங்கெல்லாம் வறுமையும் பசியும் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சோம்பேறிகள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு தலைமுறை முழுமையாக உழைக்க தொடங்கியதால் துவண்டு தலை குப்புற படுத்திருந்த பல நாடுகள் துள்ளி குதித்து நிமிர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் என்று சொன்னார். அதற்கு பொருள் தெய்வத்தால் முடியாதது என்பது அல்ல. இறைமை சில இடைஞ்சல்களை உருவாக்கி தந்திருக்கிறது. அதை உடைத்து எரிகிற திராணியும் தெம்பும் மனிதனுக்கு இருக்கின்றதா என்று நிகழ்த்தப்படுகின்ற பரிசோதனை அது. அவனுடைய வைராக்கியத்திற்கு வைத்திருக்கின்ற பரீட்சை அது. நன்றி, வணக்கம்.